பிரபஞ்ச சக்தி டிவி. Video 69. கடமை மாத இதழ் செப்டம்பர் 2008. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: What lies behind the clerics' campaign against terrorism? Rajya Sabha Member of Parliament, Mahmood Madani, who heads the largest party of clerics, says Islam neither sanctions nor supports the violence that is being perpetrated in its name. The biggest challenge before Muslim leaders is to move away from a destructive and pointless emotionalism towards framing a constructive agenda for the community. இதெல்லாம் கேட்பதற்கு ஆறுதலாக இனிமையாக இருக்கிறது. ஆனால் மதத்தின் பெயரால் நடப்பதையெல்லாம் பார்க்க சகிக்கவில்லையே. செய்தி: Amid drama, Women's Bill tabled in the Rajya Sabha. The government introduced the much-delayed Constitution 108th Amendment Bill 2008 in the Rajya Sabha amid unruly scenes and protests by Samajwadi Party and Janata Dal members. In a rare show of solidarity, several women MPs placed themselves next to members belonging to the parties opposed to the bill. இப்போது மட்டுமல்ல, எப்போதும் பெண்கள் ஆண்கள் எதிர்ப்பை சமாளித்து தங்கள் உரிமைக்காக போராடித்தான் ஆக வேண்டும். செய்தி: A 7-year $40 billion endeavor comes to fruition. China is set to host what could turn out to be the most memorable Olympic Games ever. The Games should showcase China's organizational skills and sporting prowess, apart from projecting a vibrant image of the country. உலக மக்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் உட்கார வைக்கும் சீனாவின் ஒலிம்பிக் சாதனை விளையாட்டல்ல. செய்தி: Manmohan government wins trust vote. The United Progressive Alliance won the trust vote in the Lok Sabha by a margin of 19 votes. BJP members demanded the Prime Minister's resignation in the wake of allegations of bribery. இது எங்கள் வெற்றி என்று மார்தட்டிக் கொள்வதற்கு காங்கிரசுக்கு உரிமை உண்டு. இந்த வெற்றியை பற்றிய விமர்சனத்திற்கும் காங்கிரசே பதில் சொல்ல வேண்டும். செய்தி: Effective expression possible only in mother tongue. Higher Education Minister K. Ponmudi urged the youth to end their infatuation with English and rediscover the richness of their mother tongue. ஆங்கிலம் நம்முடைய ஆயுதம். அதை கூர்மையாக வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 6. வாழ்க்கை துணைநலம். குறள்: சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை. பொருள்: மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும்? அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மை தாம் காக்கும் காப்பே சிறந்தது. ஒரு பெண்ணின் கட்டுப்பாடு இன்மையும் அவள் மனதை பொறுத்தது. மற்றவர்கள் அவளை தடுக்க நினைப்பது தோல்வியையே கொடுக்கும். சீதை முதல் இன்றைய சினிமா கதை வரை இக்குறளுக்கு சான்று. அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல்
உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இதை விட கடவுளை பற்றி எளிமையாகவும் தெளிவாகவும் சொல்ல முடியுமா? சொன்னது திருக்குறள். மனிதனுக்கு அறம், இல்வாழ்க்கை, மக்கள், அன்பு, விருந்தோம்பல், இனிய பேச்சு, நன்றி உணர்வு, நடுவு நிலைமை, அடக்கம், ஒழுக்கம், பொறுமை ஆகியவை இருக்க வேண்டும் என்று சொன்னது திருக்குறள். பொறாமை, புறங்கூறுதல், பயனற்ற பேச்சு, தீய செயல்கள், கோபம், மற்றவர்களை துன்புறுத்துதல், மறதி ஆகியவை ஒரு மனிதனிடம் இருக்கவே கூடாது என்று சொன்னது திருக்குறள். சிறந்த ஆட்சியாளர் யார்? அவர் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும்? கல்வியின் பெருமை, கேள்வி ஞானம், பெரியோர் துணை, ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், உறவை வளர்ப்பது எப்படி, இரக்க உணர்வு, துன்பத்தை தாங்கிக் கொள்ளுதல், பேச்சாற்றல் ஆகியவற்றை பற்றி தெளிவாக சொல்வது திருக்குறள். திருக்குறள் சொல்லாதது வாழ்க்கையில் இல்லாதது எனலாம். அப்படிப்பட்ட திருக்குறள் பிரபஞ்ச சக்தி மதத்தின் வேத நூலாக அமைவதே சாலச் சிறந்தது. அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. இந்தியாவிலேயே மிக அதிகமாக தமிழ்நாட்டில்தான் 40,000க்கும் மேற்பட்ட எழுத்து செதுக்கல்கள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் காணப்படுகின்றன. வட இந்தியாவை விட அதிகமாக தென்னிந்தியாவில் காணப்படும் இந்த எழுத்து செதுக்கல்கள் செப்பேடுகள் என்று அழைக்கப்பட்டன. கேரளா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகம் ஆகிய இந்திய மாநிலங்களிலும், ஸ்ரீலங்கா, மலேசியா ஆகிய வெளிநாடுகளிலும் செப்பேடுகள் கிடைத்துள்ளன. ஒரு தேவதை தன் இரு பக்கங்களிலும் சிங்கத்தை பிடித்து கொண்டிருப்பது போன்ற சிலை சிந்து சமவெளி, சுமேரியா மற்றும் எகிப்திய நாகரிகங்களில் காணப்படும் பொதுவான அம்சம். வேதகால இந்தியாவில் தஸ்யூக்கள் என்று அழைக்கப்பட்ட கருப்பு நிற திராவிடர்கள் பசுபதி என்ற பெயர் கொண்ட சிவனை வழிபட்டனர். வழிபாட்டின் போது இரத்தத்தை குறிக்கும் வகையில் சிலைக்கு குங்குமத்தை பூசினர். அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. ஆப்பிரிக்க கண்டத்தின் புல்வெளிகளில் அனைத்து வகை பறவைகளும் காணப்படுகின்றன. ஊர்ந்து செல்லும் பாம்பு வகைகள் நிறைய இருந்தாலும் அவற்றுக்கு விஷம் இல்லாததால் லட்சக்கணக்கான மக்கள் காலனி இல்லாமல் நடந்து செல்லும் பகுதிகளில் கூட பாம்பு கடித்து யாரும் மரணம் அடைவதில்லை. நைல் நதியில் உள்ள முதலைகள் ஆபத்தானவை. எனினும் வேறு வகை சிறிய முதலைகள் மக்களை துன்புறுத்துவதில்லை. ஆப்பிரிக்காவில் ஆற்று தண்ணீரில் காணப்படும் லங்ஃபிஷ் என்னும் மீன் அமெரிக்காவில் உள்ள மீன் இனத்தோடு ஒத்திருப்பதால் தென் அமெரிக்காவிற்கும் ஆப்பிரிக்காவிற்கும் முன்பு தரைவழி தொடர்பு இருந்திருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. Demonstrative pronouns are used to point out the objects they refer to. Example, this is a table, that is an elephant. This, that, etc. are demonstrative adjectives when they are used with nouns. This pen is mine, that book is yours. When two things which have already been mentioned are referred to, this refers to the thing last mentioned, that to the thing first mentioned. Alcohol and tobacco are both injurious. This tobacco less than that alcohol. Be a man of quotations. There are two times in a man's life when he should not speculate, when he can't afford it and when he can. Corporates cannot commit treason, nor be outlawed, nor excommunicated, for they have no souls. The business of America is business. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். 101, 101, 101, 102, 102, 102, 103, 103, 103, 104, 104, 104, 105, 105, 105. वाक्यम उच्चरिப்பு பொருள். अपने परिवार में बीमारी, अपने परिवार में बीमारी, उन कुटुंबத்தில் सुखवीनम. कौन सी पुस्तक तुम पढ़ना चाहते हो? कौन सी पुस्तक तुम पढ़ना चाहते हो? நீ எப்படிப்பட்ட புத்தகம் படிக்க விரும்புகிறாய்? சுகி ஜீவன் கா துமாரா ஆதர்ஷ, சுகி ஜீவன் கா துமாரா ஆதர்ஷ, எது இனிய வாழ்க்கை? அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி குடியரசு துணைத் தலைவர் பாராளுமன்றத்தின் 2 அவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்.
மேற்படி தேர்தலில் குடியரசுத் தலைவர் தேர்தலைப் போல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விகிதாச்சார அடிப்படையில் இரகசிய வாக்கு அளிப்பார்கள். குடியரசு துணைத் தலைவர் பாராளுமன்ற அல்லது மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. துணை ஜனாதிபதி 35 வயது நிரம்பியவராகவும் இந்திய குடிமகனாகவும் பாராளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியுள்ளவராகவும் இருக்க வேண்டும். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். ஒருவன் தனக்குள்ளிருக்கும் மிருகத்தை அடக்கிவிட்டால் உலகத்தில் உள்ள எல்லா மிருகங்களும் அவனுக்கு அடங்கி நடக்கும். மனிதனுக்குள் ஒளிந்து கிடக்கும் மிருகமே மிகப்பெரிய மிருகம். அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள். எதிர்த்து நின்ற என்னை சமாளிக்க யூனியன் தலைவர் M.K. மார்டி ஒரு ராஜதந்திரத்தை கையாண்டார். INTUC தலைவர் G. ராமானுஜத்தை சந்திக்க வேண்டும், உடனே புறப்பட்டு INTUC அலுவலகத்திற்கு வா என்று தொலைபேசியில் தெரிவித்தார். யூனியனை மாற்றுவது எனக்கு பிடிக்காவிட்டாலும் INTUC யூனியன் மீது எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. எனவே INTUC தலைவர் பத்மபூஷன் ராமானுஜத்தை சந்திக்க உடனே புறப்பட்டேன். INTUCயில் சேர மனமில்லாவிட்டாலும் ஒரு மாபெரும் தலைவரை நேரில் பார்க்கும் நிகழ்ச்சி என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. நான் முக்கியமானவன் என்பது போன்ற உணர்வு என் மனதில் ஏற்பட்டது. அறிமுகம் முடிந்ததும் ராமானுஜம் அவர்களுடன் சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். மாரடி புகைப்படம் எடுத்ததன் நோக்கம் அப்போது எனக்கு தெரியாது. ஒரு வாரம் கழித்து ஃபெடரேஷன் தலைவர் M. ராஜகோபாலை வரவேற்க சென்னை விமான நிலையத்தில் நின்று கொண்டிருந்தேன். தமிழ்நாட்டில் ஃபெடரேஷன் உரிமைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு சீனிவாசகுமார் தலைமையில் ஒரு கோஷ்டி விமான நிலையத்திற்கு வந்திருந்தது. அவர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்படக்கூடாது என்று வாதாடத்தான் நான் விமான நிலையத்திற்கு சென்றிருந்தேன். M. ராஜகோபால் வந்ததும் அந்த கோஷ்டியினர் அவரிடம் ஏதோ பேப்பரை காட்டினார்கள். அதை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு ராஜகோபால் என்னிடம் பேச ஆரம்பித்தார். அவர் பேச்சில் உற்சாகமில்லை. நாளைக்கு ஹோட்டல் சுவாகத்தில் சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி போய்விட்டார். அவர் என்னிடம் சற்று வெறுப்போடு நடந்து கொண்டதற்கு காரணம் அவரிடம் காட்டப்பட்ட பேப்பரில் G. ராமானுஜத்துடன் நான் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இருந்ததுதான். அடுத்த தலைப்பு கவிதை. கட்சி எத்தனையோ அர்த்தம் உண்டு. நினைவுக்கு வருவது அரசியல் கட்சி. மனிதனே அரசியல் மிருகமாம். கட்சி இல்லாமல் அரசியல் ஏது? முதலில் தோன்றிய கட்சி கடவுளை எதிர்த்து நின்றது. தலைவர் கிடையாது, தலைவி உண்டு. அவள் பெயர் ஏவாள். கட்சியின் ஒரே தொண்டன் அவள் கணவன் ஆதாம். முன்பு கடவுளிடம் இருந்தான், இப்போது கட்சி மாறிவிட்டான். எதற்காக கட்சி தெரியுமா? நாம் என்ன கடவுளுக்கு அடிமையா? நம்மை அடிமையாக நடத்தும் கடவுளை ஏன் மதிக்க வேண்டும்? மனைவி சொன்னது சரியானது, கடவுள் சொன்னது மறந்து போனது. அன்று கடவுளை எதிர்த்து 2 பேர், நல்ல வேளை கட்சி ஒன்றுதான். இன்று அரசை எதிர்த்து 1000 பேர், ஆளுக்கு ஒரு கட்சி. அடுத்த தலைப்பு கட்டுரை. சமூகம். மனைவிக்கு கணவன் சமூகம், கணவனுக்கு மனைவி சமூகம், தந்தைக்கு மக்கள் சமூகம், மக்களுக்கு தந்தை சமூகம். ஒருவன் சமூகத்தை தேடிக்கொண்டு வேறு எங்கும் செல்ல தேவையில்லை. நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் நம்மை எப்படி நடத்துகின்றார்களோ அப்படித்தான் சமூகம் என்று சொல்கிறோமே, அந்த வெளி உலகத்தினர் நம்மை நடத்துவார்கள். உலகம் மதிக்க வேண்டும் என்று நினைக்கும் பெண்கள், கணவன் மதிக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். தெருவிலே மற்றவர்கள் நம்மை உயர்வாக நினைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பிள்ளைகள், பெற்றோர்கள் உயர்வாக நினைக்கும்படி, பாராட்டும்படி, மகிழும்படி நடந்து கொள்ளுங்கள். அடடா, இதுதானே கஷ்டமான விஷயம். என் கணவர் என்னை மதிப்பாரா? அந்த மனிதரை புரிய வைக்க முடியாது. என்னுடைய பெற்றோர்கள் என்னை பாராட்டுவார்களா? நடக்கவே நடக்காது. முயற்சி செய்யும் முன்பே முடிவு செய்யாதீர்கள். கடினமான உழைப்பையும் உயர்ந்த பண்புகளையும் வளர்த்து கொண்டால் மனைவியை கணவன் பாராட்டியே தேறுவான். பிள்ளைகளை பெற்றோர்கள் போற்றி புகழ்வார்கள். அதன் பிறகு அந்த மனைவியை, அந்த பிள்ளைகளை உலகம், சமூகம் பாராட்டுவதை தவிர வேறு வழி இல்லை. பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. 97 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நல்ல செய்தி. கள்ள ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு இனி தமிழ்நாட்டில் மிகவும் குறைவு. கேள்வி 2. பிரபஞ்ச சக்தியின் ஆட்சியில் மிருகங்கள்
பறவைகளுக்கு பாதுகாப்பு இருக்குமா? பிரபஞ்ச சக்தியின் ஆட்சியில் மனிதனை துன்புறுத்துகின்ற அல்லது மனிதனுக்கு பயனற்ற மிருகங்கள், பறவைகள் அழிக்கப்படும். மனிதனை துன்புறுத்தாத மற்றும் மனிதனுக்கு பயன்படும் மிருகங்களும் பறவைகளும் பாதுகாப்போடு வாழும். கேள்வி 3. வானில் முழுமதியைக் கண்டேன் என்ற பாடலை பாடுவீர்களா? வானில் முழுமதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். வானில் முழுமதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். முழுமதியை போலே மங்கையவள் வதனம் கண்டேன். வான முழுமதியை போலே மங்கையவள் வதனம் கண்டேன். ஓ கோவை பழம் கொடியில் கண்டேன், குடிசை முன்னே பெண்ணை கண்டேன். கோவை பழம் கொடியில் கண்டேன், குடிசை முன்னே பெண்ணை கண்டேன். கோவை பழ நிறத்தை போலே குமரியவள் உதட்டை கண்டேன். வானில் முழுமதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். சோலையிலே தென்னை கண்டேன், தோட்டத்திலே பெண்ணை கண்டேன். சோலையிலே தென்னை கண்டேன், தோட்டத்திலே பெண்ணை கண்டேன். சோலை தென்னம் பாழை போலே தோகையவள் சிரிக்க கண்டேன். வானில் முழுமதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். மலை மேலே தேனை கண்டேன், மலையடியில் பெண்ணை கண்டேன். மலை மேலே தேனை கண்டேன், மலையடியில் பெண்ணை கண்டேன். மலை தேனின் இனிப்பை போலே மாது அவள் பேச கண்டேன். வானில் முழுமதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். தூக்கம் கண்ணை சுற்ற கண்டேன், தூங்கும் போது கனவு கண்டேன். தூக்கம் கண்ணை சுற்ற கண்டேன், தூங்கும் போது கனவு கண்டேன். கனவிலேயும் அந்த பெண்ணே கண்ணெதிரே நிற்க கண்டேன். வானில் முழுமதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். வானம் முழுமதியை போலே மங்கை அவள் வதனம் கண்டேன். ஓ மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.